சார் சிகரெட். சிகரெட் வேணும்ட்டியா? பொட்டி எங்க? வாங்கிட்டு வரல. பொட்டி வாங்கி வரலையா? பொட்டி யார் உங்க அப்புறம் வாங்கி வருவான்? என்ன படிச்சுக்கிற? எம்காம் சார். எம்காம் படிச்சிருக்கேன். எம்காம் படிச்சுக்கிற? சிகரெட் வாங்கினா கூடவே வத்தி பொட்டி வாங்கணுன்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் வேணா? நீ எல்லாம் வேலைக்கு சேர்ந்து போ வாங்கி வா போ. இவனை எல்லாம் வேலைக்கு சேர்த்தா கவர்மெண்ட் எப்படியா உருப்படும்? என்ன மலர் மேடம் வந்து வந்து போறீங்க? ஒண்ணு இல்லையா, போன வாரம் வியாசப்பாடியில ஒரு பையனுக்கு கிளர்க் போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண பானத்தோட வரேன்னு சொன்ன ஆளை காணோம். உங்க பாடு சாரிதாம்மா, வாரம் ஒரு பெரிய பார்ட்டியா மடக்கிறீங்களே. நீ மட்டும் பணமே வாங்குறது இல்லையாக்கும்? நான் என்னம்மா 50-100 தான் வாங்குறேன், அதுவும் உங்கள மாதிரி. அந்த பார்ட்டி இப்ப வரும், உடனே உள்ள அனுப்பு. சரிங்க மேடம். என்னையா மேடம் தயவு செஞ்சு ரெனியூவல் பண்ணுங்க மேடம். அதான் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. 8 வருஷமா ஒழுங்கா கண்டினியூவா ரெனியூவல் பண்ணிட்டு வரேன் மேடம். இந்த ஒரு தடவை தான் மிஸ் ஆச்சு மேடம். 8 வருஷமா ஒழுங்கா பண்ணல, இப்ப எங்க போச்சு அறிவு? மேடம் ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை ரெனியூவல் பண்ணுங்க மேடம். இத பாரு, இன்னைக்கு ரெனியூவல் பண்ண உடனே நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிட போறது இல்ல. போவியா? நானே சும்மா டென்ஷன் பண்ணாதயா. வர வேண்டியவங்க வரலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவோவை பார்க்கணும். ஈவோ தானம்மா பார்க்கணும், என்ன கொஞ்சம் கவனிங்கம்மா. யோ எதுக்குயா ஈவோவை பார்க்கறதுக்கு ஒன்ன கவனிக்கணுமா? என்ன சூர்யா வா. சீ போங்க, என்னங்க இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறீங்க? சீ. ஐயோ நாளைக்கா? என் வீட்டுக்கார் நேத்திக்கே ஊர்ல இருந்து வந்துட்டார். சீ வைங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஹலோ, ஐ எம் ஸ்ருதி, எம்ஏ விஷுவல் கம்யூனிகேஷன். ஈவோவை பார்க்கணும். இருங்க, பார்த்துட்டு வரேன். வணக்கம் சார். வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். உனக்கு வேலை கிடைக்க போறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. 3 மாசத்துல செட்டில் ஆயிடலாம். 3 லட்சம் ரொம்ப அதிகம்னு அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். 3 லட்சம் அதிகமா? யோ, நீ ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் தான் ஆகுது. அது 6 வருஷமா ஆக்கணும். செலக்ஷன் லிஸ்ட் வேற முடிஞ்சு போச்சையா. முடிஞ்சு போன செலக்ஷன் லிஸ்ட்ல உன் பேரை சேர்க்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். மொத்தம் இவ்வளவு வேலை இருக்கியா? இதுக்கு 3 லட்சம் உனக்கு அதிகமா தெரியுதா? இந்த பார், இந்த வேலைக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்க ஆள் ரெடியா இருக்கியா? நீ இடத்த காலி பண்ணு. அப்படி சொல்லாதீங்க சார். இதுல 2 லட்சம் இருக்கு. வேலை முடிஞ்சதும் மீதி பணத்தை கொடுத்துறேன் சார். பார்த்தா பாவமா இருக்க, பணத்தை அப்படி வச்சுட்டு போ. வரேன் சார். கோவப்படாத, நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். சார் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்க போயிருக்காரு, நாளைக்கு வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. டேய் சதா, எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வேலை நடக்கிறது தானடா லஞ்சம் கேட்பானுங்க. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல உள்ள போறதுக்கே லஞ்சம் வாங்குறானுங்கடா. அன்னைக்கு மட்டும் ஸ்ருதி இல்ல. ஹாய் சூர்யா. என்னடா கணேஷ், ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே முடியல. சொல்றேன், உன்னை தேடி வீட்டுக்கு போனா நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குப்பா, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தேன். உனக்கு மேரேஜா? டேய், உனக்கு வருமானமும் இல்ல வேலையும் இல்ல, கல்யாணத்துக்கு இப்ப ஏன்டா அவசரப்படுற? எனக்கு வருமானமும் இல்லை வேலையும் இல்லை தான். ஆனா இப்ப வருமானத்தோட ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு தாண்டா இந்த கல்யாணம். டேய், படிச்சா வேலை கிடைக்கும்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. எங்க வீட்டுல என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் நல்லா தானடா படிச்சேன், டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன்டா. எனக்கு எங்கடா வேலை கிடைச்சிச்சு? ஆனா இப்ப பாரு, 25 சவர நகை, 50,000 ரொக்கம், ஒரு மளிகை கடை, 3 வேளை சாப்பாடு கன்ஃபார்ம். டேய், எனக்கு வேற வழி தெரியாதனால இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். சூர்யா, நம்ம படிப்புன்னு அலைஞ்சமே, அது எல்லாம் வேஸ்டா, டோட்டல் வேஸ்ட். கணேஷ் MBA குப்பை, மகா குப்பை. கணேஷ் மளிகை கடை, அதான்டா கரெக்ட் சூர்யா. அப்போ உன்னை விக்கிறதாவே முடிவு பண்ணிட்டியா? விக்கிறதுக்கு என்ன தவிர வேற ஒண்ணும் இல்லையடா. டேய், அந்த பொண்ணு வீட்டுல உன்னை எப்படிடா மதிப்பாங்க? இப்ப மட்டும் என்ன யாரா மதிக்கிறாங்க? எல்லாரும் என்ன தருதல, வெட்டி ஆபீசரு, தண்டச்சோறு அப்படித்தான் கூப்பிடுறானுங்க. ஆனா பொண்ணை பெத்தவர் தான் மாப்பிள்ள சார் அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. என்னையும் மதிச்சு சார்னு கூப்பிட்ட முதல் அவர் தான். அதுக்காகத்தான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். மாமனார் பின்னாடி நாய் மாதிரி போக போறியான்னு கேக்குறேன். அதானே?
வேலை தேடி தெரு தெருவா அலைகிற நாயா இருக்கிறத விட வீட்டோட மாப்பிள்ளைங்கிற கௌரவத்தோட லைசன்ஸ் உள்ள நாயா இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். கணேஷ் இப்போ நீ சும்மா இரு சூர்யா. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் கூட அந்த தங்கச்சிகளை கரையேற்றுறதுக்கும் தாண்டா மாப்பிள்ளைங்கிற இந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு வச்சுக்க, ஏச்சு பாராயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வேலை கூட கிடைக்காம போயிருண்டா. சூர்யா, இது மணிமாறன். போன மாசம் வரைக்கும் ஆசிரியர், கவர்மெண்ட் சம்பளம். இப்ப அரசாங்கம் 4000 ஆசிரியர்களை வீட்டுக்கு அமிச்சாங்கல்ல, அவங்களோட பிரதிநிதி தான் இந்த மணிமாறன். இப்ப இவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சாகணும். அதுக்கு மந்திரி கிட்ட மனு கொடுக்கணும். சரி சார். நீயும் கூட போயிட்டு வா. ஆனா அங்க என்ன நடந்தாலும் கோவப்படாம பொறுமையா நடந்துக்கணும். ஓகே? இது யார் விடு நினைச்ச? ஏன் மினிஸ்டர் விடுல? உங்க ஆட்ல சொல்லாம கொள்ளாம போனா? மினிஸ்டர் பார்க்கணும். மினிஸ்டர் பார்க்கணும்ல? அப்பாயின்மெண்ட் இருக்கா? எங்க கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்டா கேட்டு வரீங்க? இல்ல உண்மையில சொல்லுதா? சரி போங்க போங்க போங்க. இந்த முத்துக்கருப்பு சம்மதம் இல்லாம இந்த ஸ்டேட்ல எதுவுமே நடக்காது. நீ நடத்து, நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்ன விஷயம்? 4000 பேரோட வேலை விஷயமா மனு கொடுக்க வந்திருக்கோம். சொல்லு சொல்லு சொல்லு. ஓ, சிஎம் கையெழுத்தா? எங்க வேணும்னு சொல்லு, அங்கே போட சொல்றேன். தம்பி நீ சொல்லுமா. 4000 ஆசிரியர்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஓ, சொல்றேன் சொல்றேன், சொல்லுமா. அவங்களுக்கெல்லாம் திரும்ப வேலை தர சொல்லி மனு கொடுக்கறதுக்காக ஒரு நிமிஷம். சிவா, சிவா, தள்ளு 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 போய் தள்ளு. ஐயா வணக்கம் ஐயா. வாயா வா, எம்ப்ளாய்மெண்ட். என்ன தொப்பெல்லாம் பெருத்து போச்சு, பாத்து ரைடு வந்துட போறானுவா. ஐயா நீங்க இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. பாத்து பாத்து, ரொம்ப குனிய முடியாதுல்ல. என்ன சொன்ன? மனு கொடுக்கணும் சார். சிவா, என்ன வேணும்னா உங்ககிட்ட தான் கொடுக்கணும். அதான் ஐயா சொல்றாருல. ஏய் தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா உட்காந்து வரல. என்ன கிடைக்குது? ஓகே 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 ஓகே.